விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. முதலமைச்சரை வந்து ஒருமையில பேசிட்டாரு அப்படின்ற காரணத்துக்காக இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். அதான் விசாரணை கூட்டு போயிருக்காங்க, வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு விசாரணை பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மாண்பா, இது வந்து ஒரு அரசியல் மாண்பா, இது வந்து ஒரு அரசியல் நடவடிக்கையா? ஆமா சார். ஆனால் அந்த மாதிரி பேசினா எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா அரெஸ்ட் செய்யப்படுவாங்க இல்லையா? அவங்க மேலே ஒரு மேலே பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்கன்னா அதே மாதிரி வழக்கு போடுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி மாதிரி பேசுகிறாங்களா? அது தெரியும், ஆனால் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்றது தான் எதிர்பார்ப்பு. ஓகே, ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம நான் அவனை இவனையம்பேன், அவன் இவன் இவனையம்பான், இப்படிங்கிற மாதிரி அரசியல் போயிட்டு இருந்துச்சு முன்னாடி வரைக்கும். இப்போ இதில் திடீர்னு ஒருத்தர் வந்து என்ன இந்த மாதிரிலாம் அரசியல் பண்ணக்கூடாது ப்ரோ, அரசியல்னா ரிலாக்ஸ்டாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. அங்கே தான் குளறுபடி ஏற்படுது. அப்போ யார்கிட்ட பிரச்சனை? திமுக இல்ல சார், சிஸ்டம் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது ரைட்டுங்களா? சிஸ்டம்ல புதுசா ஒருத்தர் உள்ள வராரு, அவர் டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு, மரியாதையா பேசணும், தனிப்பட்டதெல்லாம் விட்டுருங்க, அரசியலா பேசுங்க அப்படின்றாரு. இப்ப பிரச்சனை யார்ட்ட இருக்குது? திமுக. கோர்ட்ல என்ன சொல்லிச்சுன்னா, அந்த ஆன்டிசிபேட்டரி பில்லை கேன்சல் பண்ணும்போது ரொம்ப நாசுக்கா தான் சொல்லிச்சு கோர்ட். ஏன்னா வந்து ஒரு திமுக காரன்றது தெரிஞ்சு அவர் ஒரு ரெஸ்பெக்டோட தான் ட்ரீட் பண்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்க கோர்ட்ல? ஜாமீன் கொடுத்துருக்கலாமே. அது எப்படி சார் கரெக்டா விசாரணைக்கு என்னைக்கு கூப்பிடுறாங்களோ அன்னைக்கு தான் வந்து உடம்பு சரியில்லாம போறது, மருத்துவமனை உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாருக்கும் வருது. ஒரு வயது முதிர்ந்த 70 வயதை தாண்டியவர் பார்ப்பதற்கு மிகவும் இளைஞர் போல இருப்பாரு. கொஞ்சம் ரொம்ப துடிப்பா அழகா வாக்கிங் போறது என்ன வர்றது என்னன்னு சொல்லி பாடி லாங்குவேஜ்னா பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 70% நீங்கள் ஜெயிச்சு சொல்லவே முடியாது. கண்டிப்பா 55 அந்த மாதிரி இருப்பார் அவர் பார்க்கறதுக்கு. பட் தட் டசன்ட் மீன் அவர் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. என்னைக்கு வேணாலும் வரலாம் திடீர்னு. அது வந்து எங்க அட்மிட் ஆகல சார், நேராக சிங்கப்பூர்ல போய் மருத்துவமனையில் அனுமதி அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு நியூஸ்ல. உண்மையானு தெரியல, மேபி இருக்கலாம். இருந்தா இங்கெல்லாம் பார்க்கலாம்ல சார், நல்ல தமிழ்நாடு மருத்துவத்துல வந்து ஒரு நல்ல சரியில்லையேங்க. இதுக்கு முன்னாடியே நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி திமுக சார் இருந்தாங்க. ஆனால் வந்து நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கலாம்னு நினைக்கும் போது உடல் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? அது வந்து நம்மளோட கண்ட்ரோலில் கிடையாது. அது போயிட்டு திடீர்னு சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஜாகிங்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகுது சார், ஜாகிங் அப்படியே ஆயிடுது டக்குன்னு. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எல்லாருக்குமே அப்படி ஆகுது, திமுக மட்டும் எல்லாருக்கும் அப்படி ஆகுது. அது அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்டா இருக்கட்டும் இல்லை இதா இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. அதை கடைசியா முடிச்சிருக்காரு, ஆணவத்திற்கு வந்து அழிவுதான் வழி அப்படின்ற மாதிரி ஒரு கொட்டேஷன் போட்டு அதை வந்து கேப்ஷன் மாதிரி போட்டிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி பாக்குறோம்? கண்ணாடியை பார்த்து சொன்னிக்கிட்ட மாதிரி பார்க்க வேண்டியதா? அதை முக ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் வந்து லண்டன் போகிறதாகவும் அவருக்கு குடும்ப சூழ்நிலை, அதாவது இன்பநிதி அவர்கள் சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, அதை நாம் சொல்லலை. ஆனால் அவர் அஃபிடவிட்டில் வந்து அவர் கையில் 10,000 இருக்கிறதாகவும், அவர் எப்படி லண்டன் போக முடியும், டிக்கெட்டே ப்ரைஸ் அதிகம்னு ட்விட்டரில் பேசிக்கிறாங்க சார். இந்த டவுட் இருக்கு. ரிட்டையர்மெண்ட் காசு வரும்ல, இப்போ இதாகிட்டார்ல, எம்எல்ஏவா இருந்து இதாகிட்டார்ல, இப்போ அதுக்கு மாசம் வருது இல்ல. ஒரு நாள் நீங்க ஒரே ஒரு நாள் எம்எல்ஏவாக இருந்து நீங்க ரிட்டையர் ஆயிருந்தா கூட உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குதுல காசு, மாசம் பென்ஷனு. கஷ்டத்துல சொல்றாரு சார். நீங்க வந்து தலைமைச் செயலம் போக அங்க இருக்க கோப்பை பாருங்க, அங்க என் கையெழுத்து இருக்கும், முக ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கையெழுத்து இருக்கும் பாருங்க, அங்க நான் இருக்கேன் இன்னும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு மனவேதனைக்கு தள்ளிருக்கீங்க பாருங்க ஒரு மனுஷனை. சும்மா கிடையாதுங்க. இத்தனை நாளா திமுக காரன் ஏன் அதுதான் இப்ப புரியுதா அவங்களுக்கு? குளத்தூர்ல வச்சிங்க பாருங்க ஒரு ஆப்பு. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். சார், இன்னைக்கு வந்து அதிரடியான ஒரு கைது நடவடிக்கை நடந்திருக்கு. முன்னாள் அமைச்சர், இப்போ இருக்க திருச்செந்தூர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்தூரில் நடந்த ஒரு திமுக பொதுக்கூட்டத்தில் வந்து முதலமைச்சரை வந்து ஒருமையில பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஆபாசமாக பேசியிருக்காரு, நடிகைகளை பற்றி அதை இது பண்ணிலாம் பேசியிருக்காரு அப்படின்ற காரணத்துக்காக அங்கே இருக்க நகர செயலாளர், தாவேகா நகர செயலாளர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் படி இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். விசாரணைக்காக இல்ல விசாரணைக்காகன்னு எடுத்துக்கலாம். அரெஸ்டே பண்ணிட்டாங்க ஆக்சுவலி அவரை. அதான் விசாரணை கூட்டு போயிருக்காங்க, வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு விசாரணை பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மாண்பா, இது வந்து ஒரு அரசியல் மாண்பா, இது வந்து ஒரு அரசியல் நடவடிக்கையா? ஆமா சார். மாற்றம்னு சொல்லிட்டு இப்போ இதுதான் மாற்றம்.
இது ஒரு மாண்பா சார்? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மேடையில் ஏறி இப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை பேசுறது கரெக்டா? அது அரசியல்லாம் அப்படிதாங்க. முன்ன பின்ன இருக்கும். ஒரு 2 வார்த்தை அப்படி போடுவோம், அப்படி போடுவோம். இதெல்லாம் ஒரு மேட்டராங்க. சார் தாவேக்கால இருக்கக்கூடியும் அரசியல் பண்றாங்க சார். அவங்க யாராவது திமுக வந்து ஒரு மேல பேசியிருக்காங்களா? அவங்க அரசியல் பண்ண தெரியல, அரசியல் பேச தெரியல. அரசியல் பேசணும்னாலே தனிப்பட்ட தாக்குதல் பண்ணணும், குடும்பத்தை பற்றி பேசணும், கேரக்டரை பற்றி பேசணும், எதனா ஒன்று அடிப்படி பண்ணிவிட்டு அதாங்க அரசியல். அப்படிதான் இருக்கும். ஏன் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரி பேசினா எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா அரெஸ்ட் செய்யப்படுவாங்க இல்லையா? அவங்க மேல ஒரு மேல பேசுறாங்க, தப்பா பேசுறாங்கன்னா அதே மாதிரி வழக்கு போடுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி மாதிரி பேசுறாங்களா? அது தெரியும், ஆனால் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்றது தான் எதிர்பார்ப்பு. ஓகே. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம நான் அவனை இவனேம்பேன், அவன் இவன் இவனேம்பான், இப்படிங்கிற மாதிரி அரசியல் போயிட்டு இருந்துச்சு முன்னாடி வரைக்கும். இப்போ இதில் திடீர்னு ஒருத்தர் வந்து என்ன இந்த மாதிரிலாம் அரசியல் பண்ணக்கூடாது ப்ரோ, அரசியல்னா ரிலாக்ஸ்டாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. அங்கே தான் குளறுபடி ஏற்படுது. அப்போ யார்கிட்ட பிரச்சனை? திமுக கிட்ட. ஏங்க இல்ல சார், சிஸ்டம் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது, ரைட்டுங்களா? சிஸ்டம்ல புதுசா ஒருத்தர் உள்ள வராரு, அவர் டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு, மரியாதையா பேசணும், தனிப்பட்டதெல்லாம் விட்டுருங்க, அரசியலா பேசுங்க அப்படின்றாரு. இப்ப பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? திமுக. என்னங்க உங்களுக்கு இல்ல சார், அவர் டீசெண்டா பண்ணணும், நீட்டா பண்ணணும் நினைக்கிறாருன்னா அவர் என்ன விமர்சனம் வைக்கிறாரோ அதே நாமளும் வைக்கலாம். மக்கள்ல இப்ப நடக்கிற ஆட்சியில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை பத்தி சொல்லலாம். ஏன் அவரோட பர்சனல்லாம் எடுக்கணும்? அப்படி பண்ண சொல்றீங்க? தெரியாது, வராது. அப்புறம் ஓகே சார். அதே மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இதுக்கு முன்னாடி ஏவா வேலு அவர்களோட வீட்டில் வந்து ரைட்லாம் பண்ணாங்க இல்லையா, இடி ரைட்லாம் பண்ணாங்க இல்லையா, அதுக்காக விசாரணைக்கு வந்து இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. என்ன இப்போ ஒரு விசாரணை கூப்பிடுறீங்க, ரைட்டு? எந்த நேரமா ஒருத்தவங்க விசாரணைக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே காவல்துறை முதல்ல என்ன பண்ணணும், ப்ரொசீஜர் என்னன்றதை படிங்க. ப்ரொசீஜர் என்ன சொல்லுது? என்ன சார்? இந்த மாதிரி வந்து நீங்கள் யாரை அரெஸ்ட் பண்ண போறீங்களோ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க இன்னைக்கு ஓகேவா, அவங்களுக்கு அரெஸ்ட் ஆகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இன்னைக்கு இந்த அரெஸ்ட் விசாரணைக்கு தான் கூப்பிடுறாங்க. அரெஸ்ட் அதுதான் சொல்கிறேன், விசாரணை. இந்த விசாரணைக்கு இன்னைக்கு ஒத்துழைக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு இஷ்டம் இருக்கா, அவங்களுக்கு இன்னைக்கு மனம் அதில் இருக்குதா, அவங்களுக்கு அதில் விருப்பம் இருக்குதா, அவங்களுக்கு என்ன தோது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஓகேன்னு சொன்னாதான் அவங்களை அரெஸ்டே பண்ணணும். விசாரணைக்கான சரி, அவங்களுக்கு ஓகேன்னா ஓகே சொல்லணும் அவங்க. அதுவும் திமுக காரங்களா இருந்தா டெஃபினட்டா அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்றதான் பார்த்து இருக்கு. நீங்க கொஞ்சம் ஓகே நீங்க பாருங்க, அப்படி ரிலாக்ஸ்டா விட்டுறணும், புரியுதுங்களா? அவங்க மனசு தோதா என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. அது எப்படி சார் கரெக்டா விசாரணைக்கு என்னைக்கு கூப்பிடுறாங்களோ அன்னைக்கு தான் வந்து உடம்பு சரியில்லாம போறது, மருத்துவமனை உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரது இதுதாங்க. ஒரு வயது முதிர்ந்த 70 வயதை தாண்டியவர் பார்ப்பதற்கு மிகவும் இளைஞர் போல இருப்பாரு, கொஞ்சம் ரொம்ப துடிப்பா அழகா வாக்கிங் போறது என்ன வர்றது என்னன்னு சொல்லி பாடி லாங்குவேஜ்னா பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 70% நீங்கள் தயவுசு சொல்லவே முடியாது. கண்டிப்பா 55 அந்த மாதிரி இருப்பார் அவர் பார்க்கறதுக்கு. பட் தட் டசன்ட் மீன் அவர் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. என்னைக்கு வேணாலும் வரலாம் திடீர்னு. அது வந்து எங்க அட்மிட் ஆகல சார், நேராக சிங்கப்பூர்ல போய் மருத்துவமனையில் அனுமதி அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு நியூஸ்ல. உண்மையானு தெரியல, மேபி இருக்கலாம். இருந்தா இங்கெல்லாம் பார்க்கலாம்ல சார், நல்ல தமிழ்நாடு மருத்துவத்துல வந்து ஒரு நல்ல சரியில்லையேங்க. இதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி திமுக சார் இருந்தாங்க. அதான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியெல்லாம் அரசு மருத்துவமனை அற்புதமா இருந்துச்சு, தரமா இருந்துச்சு. மாசு அவர்களுடைய கட்டுப்பாட்டுல 40 நாள்ல மாறிடுச்சு. 40 நாள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில உள்ளே போக முடியல. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போலாம், சரி ஓகே இதுதான்ப்பா இருக்கிறதுலே சென்னையில பெரிய ஹாஸ்பிட்டல், பார்த்தா ஹாஸ்பிட்டல் எதுவும் சரியில்லை. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சரியில்லையா? ஆமா ஒண்ணுமே இந்த ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா என்னையா இது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரே ஃபைனல் வாடையா வருது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா கூட ஒரு எக்ஸ் மினிஸ்டரு ஒரு நாள் அந்த மாதிரிலாம் இருக்க முடியுமா சொல்லுங்க? அவங்க வந்து சாதாரண எளிய மக்கள் தான் அதுல கூட வந்து இது பண்ணிக்கிட்டு போய் அவங்களுக்கு என்ன மருத்துவம் வேணுமோ. திமுக அப்படின்னாலே எலைட் தான், எலிட் தான், ரொம்ப எலிட். அப்படிதான். அதனால வந்து அதெல்லாம் பார்க்க முடியாது. அழகா போயிட்டு ஃபாரின்ல செட்டில் ஆகிட்டு அங்கே ஒரு இதை பண்ணிட்டு முடிச்சுட்டு நேரமாக ரொம்ப நல்லா எடுத்துக்காதுங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு திரும்ப வந்துடும் போறாரு அவர். என்ன 1.5 வருஷத்துலையா சார்? சரி, இப்போ டாக்டர் பார்க்கணும் இல்லைங்க, டாக்டர் வரணும், டாக்டர் வீட்டுக்கு போயிருப்பாரு, அவருக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கும், அவர் வேற நாட்டுக்கு போயிருந்திருப்பாரு, அவர் அந்த நாட்டுல இருந்து இங்க வந்து அவர் எந்த டாக்டரை பார்க்க போனாலும் அந்த டாக்டர் வேற நாட்டுக்கு போயிருப்பாரு. இப்படி ஒவ்வொருத்தங்களா வந்து பார்த்து முடிச்சு அதுக்கப்புறம் பார்க்க போன அந்த டாக்டர் எப்போதான் சார் அந்த விசாரணை நடத்தி அதுல ஏதாவது தப்பு இருந்திருந்தா அதை ஆதாரத்தை கண்டுபிடிச்சி எப்போ வந்து அவருக்கான தண்டனை கிடைக்கிறது? விசாரணை நடத்தணும்னு நினைக்கிறது ஒரு அரசு, அதுல வந்து எந்த ஒரு தப்பு கிடையாது. அதை வந்து திமுக என்னைக்குமே வந்து ஆதரிக்குது, திமுக என்னைக்குமே அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும். பட் என்னன்னா வந்து நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கலாம்னு நினைக்கும் போது உடல் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? அது வந்து நம்மளோட கண்ட்ரோலில் கிடையாது எதுவுமே. நடந்து போயிட்டே இருக்கணும், திடீர்னு சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஜாகிங்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகுது சார், ஜாகிங் அப்படியே
அப்படி ஆயிடுது டக்குன்னு. ஓகே. அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம. எல்லாருக்குமே அப்படி ஆகுது. திமுகல மட்டும் எல்லாருக்கும் அப்படி ஆகுது. அது அது இந்த மாதிரி ஆயிடுதுங்க. அது என்ன பண்றது? அது ஏதோ ஒரு இது போல இருக்கு. அது ஒரு இது. ஆமா. இதுக்கு ஏத்த மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்டா இருக்கட்டும், இல்ல இதா இருக்கட்டும், 2த்துக்குமே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. அத கடைசியா முடிச்சிருக்காரு. ஆணவத்திற்கு வந்து அழிவுதான் வழி அப்படின்ற மாதிரி ஒரு கொட்டேஷன் போட்டு அத வந்து கேப்ஷன் மாதிரி போட்டிருக்காரு. சார் இதை எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி பாக்குறோம்? கண்ணாடியை பார்த்து சொன்னிக்கிட்ட மாதிரி பாக்க வேண்டியதான் அதை. அத எல்லாருமே அதான் சார் சொல்றாங்க. நீங்களும் திமுக அப்படியே சொல்றீங்க. இல்லை கண்ணாடினா எப்படி என்ன கண்ணாடி சரி ஏங்க முதல்வர் அவர்கள் அப்பப்போ வெளியே போகும்போதெல்லாம் கூலிங் கிளாஸ் போட்டு போறாருல. அவர் பாக்குற கண்ணாடி இல்ல இல்லைங்க அப்படி நான் சொல்லல. அவருடைய கண்ணாடியை பார்த்து கண்ணை பார்க்க முடியல, கண்ணை மூடி இருக்காருல கண்ணாடி போட்டு வெளியே போகும்போதெல்லாம் பஸ்ல போகும்போதெல்லாம் போட்டு போறாரு பாருங்க. அந்த மாதிரி போகும்போது அந்த கண்ணாடியை பார்த்து சொல்ற மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். அது அப்படிதான். அது வந்து ரொம்ப இதுங்க பண்ணக்கூடாது. ஏன்னா மக்களுக்காகவே உழைச்சு இத்தனை வருஷமா இருக்கிற ஒரு கட்சியை மக்கள் 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 அப்ப எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கலாமே சார். இப்போ வந்து உடல் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உடல் ஒத்துழைப்பு தரனாலும் பரவாயில்ல, உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த விசாரணைக்கு தானே ஒத்துழைப்பு தானே விசாரணை தானே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்கறது சொல்றதுக்கு மனசு இருக்கு, உடல் ஒத்துழைப்பு கொடுக்கல, இந்த நேரமா பார்த்து அப்படி ஆயிடுது. அப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணும்போது மட்டும் எல்லாரும் இந்த மாதிரி காவல்துறை இந்த மாதிரி பண்ணதுன்னு கோஷம் எழுப்புறாங்க, தாவேக அரசை கண்டிச்சு கோஷம் எழுப்புறாங்க. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து இந்த மாதிரி அவர் பேசிட்டாரு. பிஎன்எஸ் பாரத நியாய இதுல வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா 352 353 போட்டுக்கிறாங்க. என்னன்னா அதாவது என்னன்னா வன்முறையை தூண்டும் வகையில ஒரு ஹேட்ரட் ஸ்பீச்சை கிரியேட் பண்ற மாதிரி தேவையில்லாம ஒரு தரப்பினருக்கும் ஒரு மோதலை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு பேச்சை கிரியேட் பண்ணிருக்காரு. மரியாதை எல்லாம் பேசிக்காரு. இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் வச்சு அது பிரச்சனை கிடையாது. கூட்டு போய் என்ன பண்ணுவாங்க, போலீஸ் கூட்டு போய் நேரம் என்ன சார் நீங்கள் ஒரு தெரிஞ்சவர். ஏன்னா கோர்ட்டில் என்ன சொல்லிச்சுன்னா அந்த ஆன்டிசிபேட்டரி பில்லை கேன்சல் பண்ணும்போது ரொம்ப நாசுக்காக தான் சொல்லிச்சு கோர்ட். ஏன்னா வந்து ஒரு திமுக காரன்றது தெரிஞ்சு அவர் ஒரு ரெஸ்பெக்டோட தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க கோர்ட்டில் ஜாமீன் கொடுத்துருக்கலாமே. அதுதான் சொல்கிறேன் வாங்க. இப்போ என்ன சொல்லுது கோர்ட் அப்படின்னா ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா மாண்புமிகு நீதிபதியை ரொம்ப சாதாரணமாக தான் சொல்கிறாரு, கடுமையான ஒன்றும் பேசல. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவருக்கு முன்னாள் மந்திரியா இருந்தவருக்கு ஒரு சிஎம்ஐ எப்படி மரியாதையா பேசணுன்றது கூட தெரியாதா அப்படின்னு ரொம்ப சாஃப்டா தான் கேட்டிருக்காரு. ஒன்றும் அதை ஒன்றும் நீங்க ரொம்ப பெரிய இதுவாலாம் சொல்ல முடியாது. கேட்கும்போது நம்ம கூட அப்படி இருந்துச்சு அவ்வளோதானே தவிர அது ரொம்ப சாஃப்டா தான் பேசியிருக்காரு அவர். அதனால வந்து அதை நம்ம ஒன்றும் பெரிய இதுவாக எடுத்துக்க வேண்டாம், கடுமையான சொல்லணும்னு நினைக்க வேண்டாம், நினைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அப்படி சொல்லி உடனே ரைட் ஓகே அப்படின்ற அந்த ஒரு இதோட அந்த வார்த்தையோட ரைட் ஓகேங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு பேருக்கார் விசாரணைக்கு கூட்டு போய் என்ன சொல்ல போகிறாங்க, என்னங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் எப்படிலாம் பேசலாங்களா, பார்த்து என்னன்னு பண்ணிட்டு போங்க, ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைன் எங்கே போட்டு இனிமேல் பண்ண மாட்டேங்க என்ன எழுதி கொடுத்துட்டு ஃபைன் எங்கே ஸ்பாட் ஃபைன் ஏதாவது கட்டிட்டு ஸ்பாட்டில் பெயிலை வாங்கிட்டு வந்துட்டே இருக்க போகிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. ஓகே. பட் நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு போனவரை நீங்கள் எதுக்காக கூப்பிட்டீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அது விசாரணை ஈம்பிங்க. நாளைக்கு வந்து ஏற்கனவே ரெய்டு இப்போ தான் நடந்து முடிஞ்சுது, எப்படியெல்லாம் அது எங்கெங்கெல்லாம் போகும் அப்படின்றதெல்லாம் தெரியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து ஹார்ட்டுக்கு புரிஞ்சிருது. ஹார்ட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பிரெயின் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹார்ட் அதை ரிசீவ் பண்ணி அது என்ன பண்ணிடுதுன்னா ஒரு மாதிரி அது மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிது, ரியாக்ட் பண்ணிடுது. அப்படி அது ரியாக்ட் பண்ண உடனே ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி ஆகிடும். நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம்னா உடனே ரைட்டாடைய ரெஸ்ட் எடுத்து பாடியோடைய சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் ரெஸ்ட் நீங்களே சொல்லிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து அது ஒரு பயாலஜிக்கலான விஷயம். நல்ல டெக்னிக் சார். ஆக்சுவலி டெக்னிக் கிடையாதுங்க, அது வந்து பயாலஜி, அது வந்து சயின்ஸ் அப்படி சொல்லுது. சரி பண்ணிட்டு அந்த டெக்னிக்காவது கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும். 50 வருஷமா அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க, வேற ஏதாவது டெக்னிக் ஏதாவது ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும். ஆசை தாங்க. 50 வருஷமா வந்துட்டு மக்களுக்கு பணி செய்கிறோம், அதை கூட மாற்றணும்னு பல பேர் சொல்கிறாங்க. மக்கள் பணி செய்யாதீங்கன்னு, மக்களுக்கு நல்லது பண்ணாதீங்க, ஏங்க நீங்கள் ஒரு 5 பைசா சம்பாதிச்சுட்டு போங்க, எங்க இப்படி மக்கள் மக்கள் மக்கள்னு சொத்து சேர்க்காம காமராஜர் வாழ்க்கையை வாழ்றீங்களே, கக்கன் வாழ்க்கையை வாழ்றீங்களே, என்னங்க நீங்களாம் அப்படின்னு திமுக காரனை பார்த்து ஒவ்வொரு மக்களும் கேட்குறாங்க. சார் நான் வேணா 5 ரூபா தரேன், ஐயோ வெய்யா நீ வெய்யா உள்ள வெய்யா, சார் நான் வேணா 2 ரூபா தரேன் சார், வெய்டா நீ உள்ள, உரிமையோட சொல்கிறேன் அப்படின்ட்டு மக்களை அந்த மாதிரி ஒரு உரிமையோட பழகிற எம்எல்ஏக்களும் கவுன்சிலர்களும் வெய்ய அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன்டா வேணா சைக்கிளில் போயிட்டு பைக்கில் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சார் இதுக்கு நேற்றே கேட்கணும் அப்படின்னு நினச்சேன் சார். இவர்கள் மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் வந்து லண்டன் போகிறதாகவும் அவருக்கு குடும்ப சூழ்நிலை அதாவது இன்பநிதி அவர்கள் சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, அதை நாம சொல்லலை. ஆனால் அவர் அஃபிடவிட்டில் வந்து அவர் கையில் 10,000 இருக்கிறதாகவும் அவர் எப்படி லண்டன் போக முடியும், டிக்கெட்டே ப்ரைஸ் அதிகம்னு ட்விட்டரில் பேசிக்கிறாங்க சார். இந்த டவுட் இருக்குது. ரிட்டையர்மெண்ட் காசு வரும்ல, இப்போ இதாகிட்டார்ல எம்எல்ஏவாக இருந்து இதாகிட்டார்ல, இப்போ அதுக்கு மாசம் வருது இல்ல. ஒரு நாள் நீங்க ஒரே ஒரு நாள் எம்எல்ஏவாக இருந்து நீங்க ரிட்டையர் ஆயிருந்தா கூட உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குதுல காசு, மாசம் பென்ஷனு.
ஆமா, ஓ! அதுதானே வாழ்க்கையே. அதுதான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஓகே. நாள் எம்எல்ஏவா இருந்துட்டு நீங்க உங்க கதை முடிஞ்சாலுமே வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு வந்து பென்ஷன் உண்டு ம். கவர்மெண்ட்ல இருந்து. ஓகே. ஜாலியா பணம் வந்துட்டு இருக்கும். நம்ம டாடா போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் அங்கேயும் இங்கேயும். ம். என்ன ஒரு 50,000 60,000 வரும். அத வச்சு என்ன டூ அண்ட் ஃப்ரோ போணும்னா என்ன இங்கிலாந்து போயிட்டு வரணும்னா என்ன வரும் ஒரு டிக்கெட் விலை? 2 இங்கேருந்து லட்சம் போனா வருமா ஒரு சார்? 1,00,000 வரும் போகிறதுக்கு, ம். 1,00,000 அது அவங்க வரதுக்கு. எக்கனாமில போக போறாங்கல்ல. மாட்டாங்க. பிசினஸ் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பஸ் தான். தான் அப்ப என்ன போவாங்க. போறதுக்கு ஒரு 3,50,000 லட்சம், வரதுக்கு ஒரு 3,50,000 லட்சம், ஆமா. 7,00,000. 2 பேர் போறாங்க. 2 பேரா சரி ஓகே 14,00,000. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க சாப்பாடு கீப்பாடு வந்துட்டு தோசை கீசை சாப்பிடணும். 15 நாள் பயணம்னு சொல்றாங்க. 15 நாள் ஒரு நாளுக்கு இட்லி சாம்பார் வடை 3 வேளைக்கு சாப்பாடு. அதுவும் ரொம்ப எளிமையா சாப்பிட்றவர் வேற அவரு. இந்த மாதிரிலாம் வச்சோம்னா ஒரு நாள் இப்படியே என்னங்க ஒரு 20,00,000 செலவாகும், 25 ஆமா லட்சம் சார். செலவாகுமா? ம், ம். அதான் வருதுல 60,000 பென்ஷனு. ஓகே சார். இப்ப நெறைய பேர் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆமா. ஓகே சார். அதே மாரி இப்போ நம்ம பேசினோம்ல சார் நேத்து தாவேக்கால எம்எல்ஏக்கள்லாம் வந்து பேரம் பேசப்பட்டாங்க. இவ்வளோ கோடி வந்து அது கடைசியில அங்க போய் செந்தில் பாலாஜியோட தான் முடிஞ்சுச்சு அப்படிலாம் சொல்லி பேசணும்ல. இதுக்கு வந்து கூட்டணி கட்சிகள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி அப்போ கூட்டணியில இருந்தாங்க இல்லையா சிபிஐ, சிபிஎம் அவங்க வந்து பேசியிருக்காங்க. சண்முகம் பேசியிருக்காரு. இந்த மாதிரி இத்தனை நாளா வந்து கல்யாண மேடைகளையும் சரி, எடப்பாடி அவர்கள் ட்விட்லையும் சரி, ரொம்ப நாள் இந்த ஆட்சி தாங்காது. ரொம்ப நாள் வந்து இந்த இந்த ஆட்சி நடக்காது. எல்லாருமே திமுக வந்து தயாரா இருக்கணும் இடைத்தேர்தலுக்கும் சரி தேர்தலுக்கும் சரி அப்படிலாம் சொல்லி பேசுனதுக்கு ரீசன் இதுதான் அப்படிங்கிறது எங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. அப்படி அவங்க பேசுறதுக்குலாம் ஏற்புடையதல்ல. எங்களோட சப்போர்ட் என்னைக்குமே வந்து அவங்ககிட்ட தான் இருக்கும். நாங்க ஆட்சி கவிழ்க்க விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓஹோ. ம். அதனால வந்து தாவேக்கெல்லாம் ஒரே குஷி. ஆ. இவங்கள தானடா குஷி வந்துட்டு ஆகிறதுக்கு என்ன சார் இருக்குது? இவங்கள தானடா வச்சு ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்க எங்களை. ம். இந்த 2 கட்சி 3 கட்சியை கை காட்டி தானே இவங்க எப்போனா வந்துருவாங்கன்னு நீங்க. ம். இப்ப இவங்களே ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு திமுக பார்த்து சிரிக்குது இன்னைக்கு தாவேக்கா. சிரிக்கலாம் இல்ல சார். எங்களுக்கு தெரியுதுங்க. டிவிக்கே சிரிக்கிறீங்களே எல்லாம். டிவிக்கே சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். ம். திமுக தான் இப்படி பண்றது வந்து ரொம்ப தவறான விஷயமா இருக்கு. இனிமேல் உதயநிதி அவர்கள் வந்து சோஃபா மாடல் அப்படின்னு விமர்சிக்க முடியாது. ஏன்னா அவர் தான் வந்து பேரம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது அவர் தான் இந்த சென்ஸ் கட்சி தான் பேரம் பேசிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் தான் பாலாஜிக்கு திமுக என்ன சம்பந்தம் இருக்குது புரியவே இல்லை. நீங்க முதல்ல செந்தில் பாலாஜி அவர்களோட லிங்க் பண்றதே வந்து எப்படின்னு தெரியல. ஒரு 4 பேர் வந்து பேர் சொல்லி கை காட்டிட்டு போவாங்க. ம். செந்தில் பாலாஜி அவர்கள் தான் சொன்னாங்க. அந்த பேச்சை நம்பிக்கிட்டு நீங்க விகடன் ஜூனியர் விகடன்ல வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்திருக்கிறதாகவும் அந்த நியூஸ் வந்து ஆபரேஷன் எஸ் அப்படின்னு அந்த எஸ் வந்து செந்தில் பாலாஜி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். எஸ்லாம் செந்தில் பாலாஜின்னு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னங்க புரியவே இல்லை எனக்கு. இல்ல ஜூனியர் விகடன்ல போட்டுருந்தாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி. பார்த்தா இது நிஜ செய்தி ஆயிடுச்சு இப்போ. கணிப்பு அப்படின்னு போடுவாங்கல்ல இந்த மாதிரி நடக்குது போல அது மாதிரி கிசு கிசுன்னு போடுவாங்க இல்லையா அரசியல்ல அந்த மாதிரி. இந்த மாதிரி இவங்க ஒரு பேரம் நடந்துட்டு இருக்கு போல பேச்சுவார்த்தை நடக்க ட்ரை பண்றாங்க. அறிவாலயம் தலைமை அப்படிலாம் சொல்லி போட்டிருந்தாங்க. பார்த்தா அது நிஜமாயிடுச்சு. நிஜமா நடந்திருக்குது. இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அவர் போன வாரம் ஒரு இதுல சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி அதிமுக திமுக 2மே சேர்ந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் இப்ப நடந்துருச்சுன்ற ஒரு இது வந்து பின்பத்தை வந்து நீங்க கிரியேட் பண்றீங்களா மீடியா? இல்ல சார் நடந்திருக்கு இல்லையா? டிவிகேக்காக நீங்க எல்லாம் வந்து இது பண்றீங்க. மீடியாலாம் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு என்னன்னு சார் இப்ப போய் பேசுறீங்க. திமுக மேல அவச்சொல்லா பேசுறீங்க. அதுவா ரொம்ப அநாகரிகமான விஷயங்கள்லாம் பண்றீங்க. அவங்க சொன்னதை நம்ம சொல்றோம், நடக்கிறத நம்ம சொல்றோம். யாருமே யார்கிட்டயுமே 35 கோடிலாம் எங்கேயும் எது பேசவே கிடையாதுங்க. 40 தான் பேசுனது. தப்பா பேசக்கூடாது. புரியுதுங்களா? அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா எந்திரிச்சு போயிட்டே இருப்பேன் நான். 40 கோடி பேசுற இடத்துல 35 கோடின்னு சொல்றது உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? 40 கோடின்னு சொல்லி 40 கோடிக்கு பேசியிருக்காங்க சார். ஆமா அவ்வளவுதான். அது என்ன குறைச்சு சொல்லிட்டாங்க. குறைச்சு சொன்னீங்க கடுப்பாயிருவேன். நீங்க சொல்லுங்க அடுத்து என்ன? அடுத்து வேற ஒன்றும் இல்லை சார். மேட்டுப்பாளையம்ல வந்து டிவிகே எம்எல்ஏ ஊக்கப்பட்டி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சுனில் அவர்கள் வந்து அந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி பஸ்ஸே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் பஸ் கொண்டு வந்தது வந்து டிவிகே எம்எல்ஏ தான். ஒரு கதை ஒரு எப்பயாவது அது ஒரு மாசத்துக்கு நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். 60 நாளா அடிக்கடி வந்து இதுக்கு முன்னாடி இருக்க ஆட்சியில ஒரு ஊரு பஸ்ஸே பார்த்தது இல்லை அப்படின்றதுலாம் வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கு சார். அதுவும் இல்லாம இது வந்து ஃபர்ஸ்டோ செகண்டோ கிடையாது. இந்த மாதிரி நியூஸ் வந்தது. இது ஆக்சுவலி நடக்கிறது 10வது 11வதுன்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன் நான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதையை கொண்டு வந்துடுறது அப்பப்ப ஒரு ஊருக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட பண்ணி தராதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சிகளோட சாதனைகளா அப்படின்னு நம்ம இதுல ஒரு கேள்வி வருது. அதாவதுங்க ஒரு பஸ் வசதியை ஒரு ஊருக்கு கொண்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பஸ்ஸுனா வந்து ஒரு 1000 விஷயம் இருக்குதுங்க. அதுல 40 நாள் எம்எல்ஏ கொண்டு வந்துட்டாரு. அதான் சொல்றேன். ஒரு பஸ் இது பண்ணணும். அப்புறம் வந்து அது ஒரு டயர் 4 டயரை மாட்டணும். ஒரு இது கட்டணும், கம்பி கட்டணும், அது பண்ணணும். அப்புறம் வண்டியில கியர் பாக்ஸ் இருக்கணும், லைட் எரியணும். 1000 விஷயம் இருக்குது. வண்டினா சும்மா உடனே டகால்னு கிளம்பி பஸ் வந்துருப்பா பஸ் அப்படின்னா பஸ் வந்து நின்றுமா உடனே?
அரசியல் தெரியல உங்களுக்கு. ஒரு ஒரு சட்டமன்றத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு விஷயத்தை அந்த சட்டமன்ற தொகுதிக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா 1000 தடவை ஏறி இறங்கணும். ஒரு ஆளுங்கட்சினா அவங்க அதை பண்ணிடுவாங்க. ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சி தாவேக்கா, அதனால இன்னைக்கு வாங்கி கொடுத்துருச்சு. ஆளுங்கட்சியா இருக்கும் போது அதிகாரம் கையில இருக்கும் போது தான் சார் நல்லது. அதான் அவ பண்ண முடியுது. அதனால எங்களால போனதால பண்ண முடியல. புரியுதுங்களா? இப்ப போனது நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க பண்றீங்க. இப்ப இதுக்கு முன்னாடி நாங்க ஆட்சியில இல்ல, நாங்க பண்ண முடியல. நாங்களும் ஆட்சிக்கு நாங்களும் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நீங்க ஆட்சியில இருந்தீங்களா சார்? முன்னாடி விடுங்க, முன்னாடி நடந்தது முன்னாடி முடிஞ்சு போச்சுங்க. அதை விடுங்க. இன்னொரு தடவை அந்த 5 வருஷம் கொடுத்து பாருங்க. எத்தனை ஊர்கள்ல வந்துட்டு பஸ் வருதுன்னு மட்டும் பாருங்க. நீங்க இருக்கிற பஸ் புடுங்க தான் சார் செய்யும். என்ன அப்படி அப்படியே சொல்றேன் சும்மா ஏதாவது பேசக்கூடாது. வந்தோம்னா பஸ் தாங்க. அந்த 2031 தலைவர் சொல்லிட்டாரு ஆல்ரெடி. முதல்ல பஸ் வசதி தான் மாதிரி கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி இடங்கள்ல வந்து லோக்கல் பஸ் வர்றது, ஏசி பஸ் வர்றது, அதுல நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வர்றதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. கடைக்கோடி கிராமங்கள்லயும் வந்து பள்ளி வசதி, பேருந்து வசதி, அங்க இருக்கிற பசங்களுக்கு வந்து பஸ் பாஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா தானே அது ஒரு பெரிய வளர்ச்சியா நம்ம பார்க்க முடியும். என்னங்க, கிராமமா இருந்தாதாங்க அது அழகா இருக்கும். சிட்டியா இருக்கணும், கிராமமா இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா நாம எதுவும் பண்ண போறது இல்ல சார். அவங்களுக்கான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் தான் நம்ம கழிப்பறையா இருக்கட்டும், சாப்பிட்றது, பஸ் கம்யூனிகேட் பண்றது, அதாவது பஸ் வசதி, இதெல்லாம் பேசிக் தானேன்னு நான் சொல்றேன். இல்லைங்க, இப்ப ஒரு பஸ்ஸை கொடுத்தாச்சு. தாவேக்கா போய் அந்த பஸ்ஸை கொடுத்துருச்சு. அந்த பஸ்ஸை வாங்கிட்டு ஒரு தடவை கை தட்டுவாங்க, ஏறி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களை மறந்துடுவாங்க. புரியுதுங்களா? இப்ப இதே மக்களுக்கு நீங்க இந்த பஸ்ஸை கொடுக்காம விட்டு பாருங்க, கேட்டுக்கிட்டே இருப்பான் வந்து ஐயா எனக்கு ஒரு பஸ் வசதி கொடுங்கய்யா அப்படிம்பான். அப்ப யாருமே நல்லா இருக்க கூடாது. 2 பேர்ட்ட கேட்பான். ஒண்ணு எங்க கிட்ட கேட்பான், இல்லைன்னா அவங்க கிட்ட கேட்பான். எங்க 2 பேர்ட்டையும் மாத்தி கேட்டு என்ன பண்ணுவான், தரோம்ப்பா வந்துடும், அடுத்த தடவை வந்துடும் உனக்கு. இந்த 2 பேர் யாராவது ஒருத்தனுக்கு அவன் எப்படியோ ஓட்ட போட்டுருவான். யார் வரும்னு சொல்றாங்களோ அவங்க ஓட்டு போட்டுருவான். முக்கால்வாசி வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க கொண்டு வரலன்றனால எதிர்கட்சி ஓட்டு போடுவான். இந்த தடவை நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், நான் அவனுக்கு பஸ்ஸே கொடுக்க மாட்டேன். இப்போ ஏன் மேலே இருக்கிற காண்டில் அவனுக்கு ஓட்டு போடுவான். 5 வருஷம் நாங்களும் சம்பாதிச்ச மாதிரி ஆச்சு ஆட்சிக்கு வந்து, அடுத்த 5 வருஷம் அவங்களும் ஆட்சிக்கு வந்து சம்பாதிச்ச மாதிரி ஆச்சா, வேலை முடிஞ்சு இப்படியே மாற்றி உனக்கு பஸ் முக்கியமா, நம்ம ஆட்சிக்கு மாற்றி இதை வச்சு வர்றது முக்கியமா? பஸ் தான் சார் முக்கியம். எப்படிங்க பேசுறீங்க நீங்க? பஸ்ஸை வச்சு என்னங்க அது ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா பஸ் முடிஞ்சு போச்சு வேலை. இது 5000 கோடி 10000 கோடி 20000 கோடி 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி போகுதா? அப்படிதாங்க பார்க்கணும். எதையுமே பிசினஸா தான் பார்க்கணும். இப்போது இதான தொழில். எல்லாத்தையும் விட்டாச்சு. என்ன அதிகபட்சம் ஊர்ல 2 பஸ் ஓடுது, 2 லாரி ஓடுது, ஒரு அரிசி மில் வச்சிருக்கிறோம், ஒரு குவாரி வச்சிருக்கிறோம், ஒரு இது கான்ட்ராக்ட் எடுக்கிறோம், ஒரு பைக் ஸ்டாண்டு வைக்கிறோம், ஒரு கார் ஸ்டாண்ட் எடுக்கிறோம். அப்புறம் மிஞ்சி போனீங்க அப்படின்னா வந்து டெண்டர்கள் வரதெல்லாம் நம்ம பசங்களை விட்டு எடுக்க வைக்கிறோம். இதை வச்சு ஒரு 10 கோடி 20 கோடி 30 கோடி சம்பாதிச்சு ஏதோ வண்டியை சாதாரண ஒரு நடுத்தர வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிற இந்த எம்எல்ஏக்கள்லாம் இதை தாண்டி வேற எப்போ இந்த மாதிரிலாம் ஒரு 100 கோடி 500 கோடி சம்பாதிக்க முடியும்? இவன் போறான்டா அந்த கார்ல, அவன் போறான்டா இந்த கார்ல, நம்மளும் போகணுண்டா அப்படின்னு நாங்களும் உயர்ந்து வர வேணாமா எங்க எம்எல்ஏக்களும்? அப்ப அதுக்காக இதெல்லாம் வச்சுதான் அவன் இது பண்ண முடியும். இதுதான் வந்து பகடக்காய். இந்த பஸ்ஸும் அந்த கிராமமும் அவங்களோட ஏழ்மை தான் நமக்கு இப்ப கேம். அதுதான் நம்ம பேட்டில் ஃபீல்டு. அதுல வச்சு அவனை வச்சு ஏமாத்தி வண்டி ஓட்டுறான். இந்த அரசியல் வந்து இந்த தேவைக்காக புரியல. அவங்க நல்லா அரசியல் பண்றாங்க. வந்துட்டோமா, பஸ்ஸை கொடுத்துட்டோமா, இப்ப அடுத்து இப்ப என்ன கேட்பான் அவன்? நாளைக்கு வந்து அவன் அந்த ஊருக்கு எனக்கு இது வேணும் அது வேணும் எதையாவது கேட்டு நிப்பானா? கேட்பாங்க சார். இப்போ இது இல்ல, இது செஞ்சு கொடுத்துட்டாங்க, அடுத்து நமக்கு இந்த தேவைகளா இருக்கு, சொன்னா செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்க கிட்ட வருது. இல்ல நம்பிக்கை வந்துருதா? இப்ப அவங்களுக்கே திரும்ப ஓட்டு போடுவானா? இவன் செஞ்சுட்டான் அப்ப இவனுக்கே போடுவோன்னு எங்க 2 பேர் யார் ஓட்டு போடுவா? ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப பிரச்சனை வருதா? இப்ப கிரியேட் ஆகுதா? பாத்தீங்களா? திமுக அதிமுக தான் பிரச்சனை. அதான் மக்களுக்கான பிரச்சனை இல்ல. ஏங்க திமுக பிரச்சனை தாங்க மக்கள் பிரச்சனை தாங்க திமுக பிரச்சனை. ஏதாவது நான் பேசுறது புரியுதா? பைத்தியக்கார மாதிரி இல்லையா உங்களுக்கு? லூசுப்ப என்னன்னா இவன் பேசுறான்ற மாதிரி இல்ல. அதான் அரசியல். ஓகே சார். அதுக்கடுத்து சார், இந்த மாதிரி நம்ம அரசியல் பண்ணிருந்தாங்க திமுக அதிமுக நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து மற்ற ஸ்டேட்ஸ்லாம் வந்து அவங்கள பற்றி பேசலை. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து இந்த தாவேக்கா அரசு 2.5 வருஷம் கட்சி என்ன பண்ணாங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு மாதிரி ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. இப்போ மற்ற ஸ்டேட்ஸ்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரமேஷ் அவர்கள் பண்ண திருச்செந்தூரில் வந்து இன்ஸ்பெக்ஷன் போனார் இல்லை சார், அங்கே வந்து நடந்த விஷயங்களா இருக்கட்டும், ஊழலற்ற அரசாங்கம், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்த இன்ஸ்பெக்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மற்ற ஸ்டேட்ஸ் பேசி கண்டென்ட்ஸாக போஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுங்க யூடியூபர்ஸுங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓ ஆமா தேஷ் கே இந்தியா ஹே அந்த நார்த் இந்தியாக்காரங்களாம் ஒன்றா செஞ்சுட்டு டாக்டர் விஜய் ஸ்டாண்ட் பொலிட்டீஷியன் இஸ் டூயிங் வண்டர்ஸ் சொல்றாங்க. தளபதி விஜய் மாஸ் இந்தியா இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங், தமிழ்நாடு இஸ் த லீடர் அப்படின்னு தமிழ்நாடு நியூ லீடர், அந்த மாதிரி புதுசா ஒரு லீடர் கிரியேட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்களை தான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நடக்கிறதான எங்கனாலே அந்த மாதிரி பண்ண முடியும். என்னன்னா எக்ஸ்ட்ராவா இப்போ நீங்க வந்து செலவு பண்ண வேண்டியதான் அவங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம்.
ஒரு 50,000 கொடுத்தா அவனை மாதிரி இன்னொருத்தனை பேச வச்சிட வேண்டியதான். அதே தான் நினைச்சேன் நான். டிஎம்கே ஏடிஎம்கே வந்து கன்யூஸா பண்றதுக்கு வேலையை காசு கொடுத்து பண்ணாங்க. இப்ப காசு கொடுக்காம டிவிகே ஆர்கானிக்கா நடக்கிறது எதுன்னு, காசு கொடுத்து வர்றது எதுன்னு மக்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? தெரியாதுல்ல. இதே மாதிரி நம்ம பேசுறானா போடுறா, இப்போ ஒரு 10 பேர் நம்ம போடுவோம்டா, 10 லட்சம் செலவு பண்ணுவோம், ஒவ்வொருத்தரும் 1 லட்ச ரூபா அக்கௌண்ட்ல போடு. நார்த் இந்தியாக்காரனை புடி, சம்பந்தமே இல்லாம இவன் என்னடா டிஎம்கே புகழ்றான், டிராவிடியன் ஐடியாலஜி அமாரா தேஷ்கே, அதையும் அவனும் பேசுவான். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. எல்லாமே காசு தான். இப்போ ரீசெண்டாக வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் சார் டெண்டர்ஸ்லாம் வர்றாங்க இல்லையா, அந்த டெண்டர்ஸ் வந்து ஆஃப்டர் சிஎம் விஜய்ஸ் கவர்மெண்ட் வந்து நிறைய டெண்டர்ஸ்லாம் வந்து இப்போ 25 lakhsக்கு கோட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் கோட் பண்ணுறாங்க அப்படின்னா டெண்டர்ஸ் எல்லாமே வந்து கான்ட்ராக்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 25% கம்மியாக தான் வந்து அவங்க கோட் பண்ணுறாங்க. ஏன்னா பார்ட்டி ஃபண்டு அந்த மாதிரி எந்த விஷயங்களும் தர வேண்டாம்னு இந்த கவர்மெண்ட் சொன்னதுனால இப்போ 25 lakhs அப்படின்னா 16 lakhsக்கே கோட் பண்ணுறாங்களா, ரொம்ப கம்மியாகவே கோட் பண்ணுறாங்க. அது சின்ன சின்ன டெண்டர்ஸாக இருந்தாலும் ரொம்ப கம்மியாக தான் கோட் ஆகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து இந்தியா டுடேல வந்து போட்டிருக்காங்க. இந்த டிவிக்கு எம்எல்ஏலாம் என்ன பண்ணுவாங்க? அப்புறம் டிவிக்கு எம்எல்ஏ மினிஸ்டருங்களாம் என்ன சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? சார் அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு காசு கொடுக்க போறாங்க, அதுக்கான சம்பளம் அவங்களுக்கு கிடைக்க போகுது. பத்தாதுங்க, அவங்க பத்தாதுன்னு அவங்க தான் சார் சொல்லணும். நாங்க சொல்றோங்க அது பத்தாதுங்க. இந்த ஒரு பெரிய கார்ல போறது வர்றது அல்சாட்டியமா சுத்துறது அப்படி இப்படின்னு கவர்மெண்ட் கொடுக்குறது சார். காரு கவர்மெண்ட் தான் உங்களுக்கு வீடும் கொடுத்துருது, எல்லாமே கொடுத்துருது. அப்ப அவங்க எதுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை பண்ணணும்? நல்ல ஆசைப்படுறது, அதிகமாக ஆசைப்படு, அப்பதான் கிடைப்பதெல்லாம் சூப்பராக கிடைக்கும்னு அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. அதனால தான் சார் திமுக தடவை ஓட்டு போலன்னு நினைக்கிறேன். இப்பதானே பாத்திருக்கீங்க, 2026 தானே பாத்திருக்கீங்க, 31 தொடரல இல்ல, 6 மாசம் தாண்டாது இந்த இது. ஓகே சார். சரி, இன்னும் எத்தனை எம்எல்ஏட்ட அந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு தெரியல. திமுக தயவு நடக்கிற ஆட்சி இது. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சரே. இப்ப எப்படி சொல்லுங்க பாப்போம். மகளிர் உரிமை தொகை இருக்கு, மகளிர் விடியல் பயணம் இருக்கு, அதனால ஸ்டாலின் அவரோட ஆட்சி நடக்குது பாத்தீங்களா. அப்ப பார்த்தா அதிமுக அம்மா ஆட்சி கூட நடக்குது சார். எப்படி? அம்மா உணவகம் நடக்குது இல்ல. சரி, அப்புறம் தாலிக்கு தங்கம்லாம் இருக்குல்ல, அப்புறம் நிறைய இருக்கு சார். இப்ப இது 2 தானே இருக்கு. பிங்க் பெட்ரோல் சிங்கப்பெண் அதிரடிப்படையெல்லாம் வந்திருக்கு. பிங்க் பெட்ரோல் தனியா தான் இருக்கு, சிங்கப்பெண் அதிரடிப்படை அம்மா பெட்ரோல் பிங்க் பெட்ரோல். அம்மா பெட்ரோல் தனியா இருக்கு. அதாங்க அம்மா பெட்ரோல் தானே பிங்க் பெட்ரோலா மாறிச்சு, அதானே சொல்றீங்க. அது டிஎம்கே மாத்துறாங்க அந்த மாதிரி. அப்ப அந்த மாதிரி ஒரு 2-3 இருக்கறனால இப்ப அம்மா ஆட்சி இது. ஆமா, எப்படி வேணா எடுத்துக்கலாம். சரி, இப்ப இப்படி வச்சிரோமா, ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா அம்மா, அது ரிசர்வேஷனும் இருக்கு. இப்ப இப்படி வச்சிரோமா, அது வந்து 3 கட்சி சேர்ந்து நடத்துற ஆட்சி. திமுக, அதிமுக, தாவேகா. திங்கக்கிழமை இவர் சிஎம், செவ்வாய்க்கிழமை அவர் சிஎம், புதன்கிழமை வந்துட்டு எடப்பாடி சிஎம். அப்படி சொல்லிட்டாருன்னா, அவர் சொன்னாருன்னா அப்புறம் நான் இந்த மாதிரி எடப்பாடி ஐயா பாட்டெல்லாம் வெறித்தனமா இருக்குது. சும்மா சொல்ல வேண்டியதான். எனக்கு ஆசைக்கு பாத்தீங்கன்னா 75 வருஷமா இருந்தது. அது அவர் வந்து ரொம்ப கஷ்டத்துல சொல்றாரு சார். நீங்க வந்து தலைமைச் செயலம் போக அங்க இருக்க கோப்பை பாருங்க, அங்க என் கையெழுத்து இருக்கும், முக ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கையெழுத்து இருக்கும் பாருங்க, அங்க நான் இருக்கேன் இன்னும் அப்படி சொல்றாரு. எவ்வளவு மனவேதனைக்கு தள்ளிருக்கீங்க பாருங்க ஒரு மனுஷனை. சும்மா கிடையாதுங்க. இத்தனை நாளா திமுக காரன் ஏன் அழுதான்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? குளத்தூர்ல வச்சிங்க பாருங்க ஒரு ஆப்பு, மற்றதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம். அவரை நீங்க வந்து சட்டசபைக்குள்ளேயே கொண்டு வராம பண்ணிட்டு அப்பாவை காணன்னு வேற மூமெண்ட்டை போட்டு அவர் இப்ப அதையே எட்ட போய் அப்பாவை காடடு சொல்றாங்க. அவருக்கு அவரே ஆக்ஷன்லாம் பண்ணாரு. அப்பாவை காடடு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவரே வந்து வருத்தப்படுற அளவுக்கு இன்னைக்கு வச்சுட்டீங்க அவரை. இதெல்லாம் சும்மா விட மாட்டாங்க ஒவ்வொரு திமுக காரனும். திரும்ப ஒவ்வொரு அடியும் பலமா இருக்கும். 2031 முன்னாடியே 29க்கு முன்னாடியே வரப்போற உள்ளாட்சி தேர்தலில் அடி பலமா இருக்கும். எல்லா பக்கம் 4 பக்கமும் டாகால்னு அடி விடும். எந்த குச்சியை எங்க தடுக்கிறதே தெரியாது உங்களுக்கு. எல்லா பக்கத்துல இருந்து பறக்கும். பார்ப்பீங்க நீங்க திமுக பவர். சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் வந்து பயங்கரமா வன்னி ரைடு அந்த மாதிரி பண்ணிருக்காரு சார். நிறைய சமூகத்துல பின்தங்கிய மாணவர்கள்லாம் தங்கக்கூடிய விடுதிகள்லாம் வந்து அந்த ரைடு போயிருக்காரு. இன்ஸ்பெக்ஷன் மாதிரி அவங்க சாப்பிட்ற உணவு நல்லா இருக்கா, முட்டைலாம் ஒழுங்கா கொடுக்குறாங்க. ஏன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஜூன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கா, லைட்டு, ஃபேனு, டாய்லெட்ஸு எல்லாத்தையுமே நோண்டி இருக்காரு. எங்கெங்கெல்லாம் வந்து குறை இருக்கோ அவங்க மேல வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கும், ஒழுங்கா எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு கொடுத்த பொறுப்பை அவர் கரெக்டா அதை பயன்படுத்துறாரு அப்படின்னு. அந்த விடுதி தான் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்களா அந்த வீடியோல? சார் அந்த லைட்டே இல்ல சார். அந்த எப்படி மாசா இல்ல, என்ன சார் மாசம் இருக்கு? அப்படிதாங்க இருக்கும். எப்படி லைட் இருக்காது, பசங்க ஃபேன்ல ஏதோ ரூம்ல ஃபேன் இல்லைன்றாங்க பசங்க. அந்த இடத்துக்குள்ளே நீங்க போனீங்க அப்படின்னா இது வந்து ஒரு விடுதியான்னு நீங்க யோசிப்பீங்க. விடுதி மாதிரி அது இல்ல, அது ஏதோ ஒரு இடம். அந்த பில்டிங் வந்து அந்த அபண்டன்ட் பில்டிங் சொல்லுவாங்க, ஒரு அபண்டன்ட் பில்டிங். அந்த பில்டிங் டேய் இதை அவங்களுக்கு ஒதுக்கி விடுறா
அப்படின்னு பாவம் பார்த்து திமுக அரசு ஒதுக்குற டேப் மாதிரி. கீழ இல்ல சார், இங்க இருக்கு டேப். அப்படி மாசா திமுக அதெல்லாம் போகும்போது தான் தெரியுது, இப்பதான் தெரியுது. ம். ஓ இதைத்தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? அதான் வெளியிலலாம் காமிச்சாங்க. அந்த கம்பி தெரியும் இல்லையா, துரு பிடிச்சு அந்த கம்பிலாம் வெளியில தெரியுது. அந்த பாத்ரூம்ஸ்லயே மோஸ்டா அப்படிதான் இருந்துச்சு. அது விண்டோஸ் ஒழுங்கா கிடையாது. நிறைய பிரச்சனை இருந்துச்சு. சாப்பிட்ற சாப்பாடு அவங்களாம் வேற வேற சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க. இவருக்கு தனியா சாப்பாடு கொடுக்குறாங்க. ஏன் அந்த சாப்பாடு அவர் எடுத்து வைக்கிறாரு அவங்க தட்டுல. நிறைய இடத்துல நிறைய குளிர் நடக்குது. கேமராமேன் கொண்டு போன லைட் தான் அந்த மொத்த அங்க பில்டிங்ல இந்த லைட். பிஎஸ்லாம் லைட் அடிச்சிட்டு இருக்காங்க. யாரை பார்த்து பேசுறாருன்னு தெரியுது அமைச்சர் அப்படின்ற மாதிரிலாம் காட்டிட்டு இருக்காங்க. அங்க லைட் வசதியே கொஞ்சம் கூட இல்ல. இப்ப நாங்க எப்படி எவ்வளவு ஊழல் பண்ணிருப்பாங்க சார் திமுக. எப்படிமா திருப்புவோம்? அங்க பவர் கரண்டே இல்ல பாருங்க. அமைச்சர் போனப்ப பவர் கட்டு. இந்த தமிழ்நாடு அரசு எங்கெங்கெல்லாம் பவர் கட்டும்போம். அப்புறம் தான் தெரிய வரும், நோண்டி பார்த்தா அங்க முதல்ல பவரே கொடுக்கலடா நீங்க அப்படின்னு. அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாங்கள் இதை பற்றி ஒரு 10 ரூபா பேசி முடிச்சு இதுலேருந்து ஒரு 100 ஓட்டை எடுத்து எல்லாமே கணக்கு தான். 10 ஓட்டை வாங்கினோமா, 100 ஓட்டை வாங்கினோமா, 10 பொய்யை பேசணுமா, ஒரு பொய்யுக்கு 10 ஓட்டு, 10 பொய்யுக்கு 100 ஓட்டு, இந்த மாதிரி மேனிப்புலேஷன்லேயே வண்டியை ஓட்ட வேண்டியதான். அப்போ அந்த மாதிரி அந்த மாணவர்கள் இவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டலு, இவங்களுக்குலாம் ஹாஸ்டல் கொடுக்குறதே பெருசு. அப்படிப்பட்ட எண்ணத்தில் திமுகவுடைய ஒரு அரசாங்கம் இன்னைக்கு வந்து செம்மையாக வந்து நடந்துட்டு இருந்துச்சு, செயல்பட்டு இருக்கு. இப்ப எல்லாம் மாறும் சார், ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு ஹாஸ்டலு இப்போ நீங்கள் இதே வந்து இந்த சென்னையில் போயிட்டு வேற ஒரு ஹாஸ்டல் நீங்கள் போயிட்டு சும்மா ப்ரைவேட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு 5000 கொடுக்குறீங்க, சரி ஒரு 4000 நீங்கள் 4000 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து ஒரு 4 ஷேரிங்கில் போய் ஒரு பிஜி தங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த பிஜிக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை, கண்டிப்பா இல்லை. அந்த ஒரு பிஜியை ஒரு ப்ரைவேட் ஆலயவனோ ஒருத்தர் எடுத்து நடத்துறது. அதை நினச்சா ஒரு அரசாங்கம் அது மாதிரி ஒரு இதை கட்ட முடியும். தோழி விடுதி, இது பாருன்னா இந்த மாணவர்கள் விடுதி அப்படின்னு சொல்லிட்டு அழகா பேரு மட்டும்தான், பேர் வச்சு சோறு வச்சியாம்பாங்க, வைக்கிறதே கிடையாது. எதுக்கு வைக்கணும்? தோழி விடுதெல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்றதுலன்னு நிறைய அக்யூசேஷன்ஸ்லாம் அப்பயே வந்துச்சு சார் அந்த டைம்ல. ஆனா இப்போ அது எங்க இருக்கு, நிறைய இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஸ்கீம் வெளியே, ஸ்கேம் அறிவிப்புகள் தான் வரும், ஆனா அதை செயல்படுத்துறதுலன்ட்டு சிடிஆர் நிர்மல்குமார் சொன்னது இன்ட்ரெஸ்டே இல்லை. அதில் பில்டிங்கை கட்டணுமா, அது மூலமா அமௌண்ட் அடிச்சோமா, பேரை வெளியே தூக்கி போட்டோமா, 505 வாக்குறுதியில் 405 கணக்காயிடுச்சா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, போடு இன்னொரு டிக்கெட் போடு லிஸ்ட்டில் போட்டா. தம்பியை சொன்ன மாதிரி கட்டியாச்சுப்பா சார், நீங்கள் சொன்ன மாதிரி கட்டலை சார், நீங்கள் தம்பி அவ்வளோதான் வச்சுக்க, அடுத்த தடவை பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோளில் தட்டி கொடுத்து கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது. சார் இப்போ இவ்வளோ விஷயம் நடக்குது இல்லையா, தாவேகா எம்எல் பேரம் பேசினது, அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்டாக இருக்கட்டும், இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறத பார்க்குறோம் இல்லையா. ஆனால் ஒரே ஒரு டிவியில் மட்டும் வேற நியூஸ்லாம் வருது, அவங்க தனி உலகத்தில் இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். எப்படி சன் நியூஸில் வந்து என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, ஒரு ஸ்கூலில் வந்து பட்டுப்புடவை வியாபாரி பட்டுப்புடவை விரிச்சு வச்சுட்டு அங்கே உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ். அது ஒரு நியூஸ், அதுவும் ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஆனா இங்க திரும்பி பார்த்தா அரசியல் களமே மாறி இருக்கிறது, காட்சியை கவிழ்க்க சதி அப்படிலாம் சொல்லி போடுறாங்க. ஆனா இங்க அப்படியே வேற மாதிரி இருக்கு சார். இது எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது பள்ளி தாங்க ரொம்ப முக்கியம். அடுத்த சமுதாயம் எங்கிருந்து வளருது? ஒரு பள்ளி மாணவர்கள்ட்ட இருந்து தான் அடுத்த சமுதாயம் வருது. அடுத்த ஒரு 25 வருடமும் 50 வருடங்களும் இந்தியாவின் எதிர்காலம் எங்கே உள்ளது என்று கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுவாங்க, அவர்களின் எதிர்காலம், இந்த நாட்டின் எதிர்காலமே ஒரு வகுப்பறையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால ஒரு வகுப்பறைங்கிறதும் ஒரு பள்ளியும் ரொம்ப முக்கியம். அந்த பள்ளியில வந்து அந்த சேர்ல ஒரு ஆசிரியர் அமரக்கூடிய ஒரு சேர்ல கடந்த ஆட்சியில சார் அந்த பள்ளிக்கு வெளியில தான் கஞ்சா வித்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப அந்த சேர்ல வந்து ஒரு ஆசிரியர் அமர வேண்டிய சேர், அதுல வந்து ஒரு ஆசிரியரோ ஆசிரியையோ அமராம அதுல வந்து ஒரு பட்டுப்புடவை விற்க வந்தவர் டயர்டா இருக்குதுனோ இல்லை என்ன வேணா இருக்கட்டும், அவர் எப்படி அங்க உட்காரலாம்? அது வந்து இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனையே இன்று அதுதான். நம்ம நாட்டில் அடுத்த இளைஞர்கள்லாம் வரக்கூடிய பள்ளி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். போன ஆட்சியில் தான் போதைப் பொருள் வந்து கட்டுக்கடங்காமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஸ்கூலுக்கு வெளியில தான் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து இது போதைப் பொருள் நிறைய புழங்குற விற்கிறாங்க இல்லையா, அவங்க புரோக்கர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் சாராய கடையாக இருக்கட்டும், இது எல்லாமே இயங்குச்சு. அப்போ மட்டும் சன் நியூஸ்லாம் வராதுக்கான காரணம் என்ன? அதான் சொல்கிறேன், ஒரு பட்டுப்புடவை வியாபாரி ஒருத்தருக்கு அங்கே சேரில் உட்காருவதற்கான அனுமதியை கொடுத்தது யார்? அந்த பள்ளி ஆசிரியையை வந்துட்டு அங்கே அமர விடாமல் செய்தது யார்? சமூக நீதினு சொல்றீங்களே, இது சமூக நீதியா? அப்புறம் வந்து அந்த இது அந்த சேர்ல தானே சார் உட்கார்ந்தாரு, வெளியில சேர்ல உட்கார்ந்துருக்காரு, போய் ஸ்டிக் எடுத்து பாடம் நடத்தினாரு. இல்லைங்க, அப்படி பண்ணக்கூடாது, அது ரொம்ப தவறு. அது எதையுமே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்குமே இதெல்லாம் வந்து ரொம்ப தட்டி கேட்போம், சரிங்களா? அது வந்து ஒரு விஷயம். இன்னொன்று,
நீங்கள் பாருங்கள், ஒரு பள்ளிக்கு வெளியே ஒரு பள்ளி மாணவன் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படித்து முடிச்சுட்டு அவன் ஸ்கூலை விட்டு போகிறான் வீட்டுக்கு அப்படின்னா, அவன் வீட்டை விட்டு அதாவது அந்த ஸ்கூலை விட்டு அவன் வெளியே போன உடனே அவனுக்கும் நமக்கும் அது நம்ம இது பண்ண முடியாது. இதுக்கு ஸ்கூலுக்கும் அந்த பையனுக்கும் சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது வந்து இப்போ அவன் அதே வெளியே அந்த தெருவுக்கு வெளியே நின்று ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னா, சட்டையோட பிடிச்சி அவனை சடார்னு அடிச்சு அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணையோட அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு வந்து அடுத்த நாள் உட்கார வச்சு பேசுறதுல அது கரெக்டா நடக்கும். அது வந்து பண்ணலாம். ஒரு ஆசிரியையோ ஒரு போதைப் பொருள் எடுத்து வாயில வைக்கிறது பண்றது எல்லாமே அது எப்படிங்க? இப்ப பள்ளியை விட்டு வெளியே போயிட்டாருன்னா அது அவங்க அம்மா அப்பா தான் பாத்துக்கணும் அவங்கள, புரியுதுங்களா? அதை நம்ம எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் சொல்லுங்க? இந்த அரசு எப்படி பொறுப்பேற்றுக்கும் முதல்ல? சார், போதைப் பொருள் அதிகமா புழங்குதுன்னா அதை கட்டுப்படுத்தக்கூடிய கடமை அரசுக்கு தானே இருக்குதுங்க. ஆனா வந்து பள்ளிக்கூடத்தோட வாசல்ல 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் போற பசங்க நிக்கிற இடத்துல அந்த தெருமுனையில ஒருத்தன் அப்படின்றான், அப்படி கூப்பிடுறான், அந்த பசங்க காட்டி நான் தம்பி வாங்கிக்கிறியா அடிக்கிறியா பாக்குறியான்றான். இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட தனி ஒழுக்கங்க. இது அது அவங்க தான் சரி செஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த பொண்ணுகிட்ட பேசுறதும் தனி ஒழுக்கம் தானே அந்த பையன். அது வந்து வேற, இது வந்து வேற. உங்களுக்கு புரிய மாட்டேங்க. உங்களுக்கு அரசியல் தெரியல. எதை எங்க தடுக்கணும், எதை எங்க தடுக்க கூடாது, எதை பிரச்சனையாக்கணும், எதை பிரச்சனையாக்க கூடாது, எதை கேள்வி கேட்கணும், எதை கேள்வி கேட்க கூடாது. இதுக்கு தான் 1960களில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு திமுகவோட ஆட்சியில் இருக்கும்போது அது வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். அப்ப ரயில்வே தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தாரு ஒருத்தர். சரி, போதைப் பொருள் ஏன்? அதனாலதான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டுல இப்ப வந்து மாணவர்களா அன்னைக்கு வந்து முட்டை கொடுத்தது யாருங்க பள்ளிக்கூடத்துக்கு? எம்ஜிஆர் அவர்கள் சார். இது யாரு? 1960 தான் கேட்டீங்க. எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கப்புறம் கொடுத்தது யாரு? அதுக்கப்புறம் எல்லாம் விரிவு தான் படுத்துறாங்கல்ல. அப்ப பள்ளி மாணவர்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் கொண்டு வந்தது யாரு? மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தது யாரு? அதெல்லாம் பார்க்கணுங்க. நீங்க அதை விட்டுட்டு சும்மா வெளியே ஒரு 4 பேர் கஞ்சா வித்தானுங்க, அதை வாங்கினானு இந்த பசங்க அடிச்சானுங்க, அதுல வாழ்க்கை குட்டிச்சவரா போயிட்டு கெட்டு போயிட்டான், அவன் ரவுடியா மாறிட்டான், நாளைக்கு அவன் போயிட்டு ஒரு 10 கொலை பண்ணான் அப்படின்னா அதெல்லாம் விடுங்க சார். அதுதான் சார் சட்ட ஒழுங்கு பிரச்சனையா கடைசியில மாறும். பள்ளிக்கு வரவனுக்கு யாருங்க முட்டை போட்டா? அரசாங்கம் தான் சார் போட்டாங்க. அவ்வளவுதான். அதை சொல்லுங்க. அவன் இது கஞ்சா வித்ததும் அது மூலமா போயிட்டு அவன் ஒரு கொலைகாரனா மாறினதும் வாழ்க்கை சீழிஞ்சு போனது மூலமா முக்கியம். இப்ப இல்ல சார், முட்டை போட்டது யாரு? சோறு வச்சது யாரு? போதைப் பொருளை விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? அந்த காவல்துறை அவங்களை கண்டுக்காம விட்டது யாரு? நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்தது யாரு? தோழி விடுதி கொண்டு வந்தது யாரு? முக ஸ்டாலின் அவர் கொண்டு வந்தாங்க. எதுவுமே விரிவுபடுத்தல. அவ்வளவுதான். அதை பத்தி மட்டும் பேசுங்க. எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சார், இப்போ எந்த நியூஸ் இப்போ வந்து ஆட்சி கழுக்க சதின்னு ஒரு பக்கம் நியூஸ் போயிட்டு இருக்கு. சன் நியூஸ்ல பட்டுப்புடவை வியாபாரி பண்ணதெல்லாம் ஒரு விசேஷம்னு அந்த நியூஸா போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஹெட்லைன்ங்க, நேஷனல் ஹெட்லைன். அது எது? பட்டுப்புடவை வியாபாரி ஸ்கூல்ல உட்காந்து போன் நோண்டான்றது தான். ஆமா, அது வந்து உங்களுக்கு ஒரு சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குதுங்க. ஒரு ஆட்சியை தாவேக்கா ஒரு ஆட்சியை கழுக்க சதி பண்ணாங்க அப்படிங்கிறது நேஷனல் நியூஸ் கிடையாது. என்ன பண்ணாங்க? மிஞ்சி போனால் என்ன, ஒரு 35 கோடி பணத்தை கொடுக்குறோம், 40 கோடி பணத்தை கொடுக்குறோம், உங்கள் கட்சிக்கு எதிர்ப்பா நீ ஓட்ட போட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருப்பா டக்குன்னு உடனே நாங்கள் பார்த்துக்கோம் அடுத்த 5 வருஷத்துக்கு சொன்னது. இது ஒரு தப்பாங்க. இது எனக்கு புரியவே இல்லை. அரசியல் சார், இது என்னங்க? இது ஒரு விஷயம் நம்ம ஆஃபர் பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறது பண்ணாலும் அவங்களுடைய இஷ்டம். நான் அவங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கொடுக்குறேன், எப்படிங்க அது அஃபென்ஸ் ஆகும்? எனக்கு புரியவே இல்லைங்க. இது ஒரு அஃபென்ஸ் ஆகுங்க. ஒரு ஜாப் ஆஃபர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த ஆஃபீஸில் வேலை இருக்குதுங்க, பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் இஷ்டம். வேணும்னு சொல்லுங்க, வேணாம்னு சொல்லுங்க. அவங்க ஒரு எம்எல்ஏவா இருக்காங்க. நீங்க நம்பிக்கை வாக்கெடுப்பும் போது எங்க கட்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. குதிரை பேரம் பண்ற கணக்கு தான் இது வரும். அப்படி இருக்கும்போது கிரிமினல் அஃபென்ஸா தானே இருக்கும். அது எப்படி தப்பு இல்லைன்னு சொல்லுங்க? அந்த மாதிரிலாம் இது இவ்வளோ நீங்க சொல்ற அளவுக்கு இது இவ்வளோ பெரிய விஷயம்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, சும்மா ரைட்டாக கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி இருப்பா இந்த மாதிரி இருப்பா, இந்த ஆட்சிக்கு அழுந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்துட முடியும், நாங்கள் வந்தோம் அப்படின்னா வந்து நல்லா நார்மல் நியூஸ் கடந்து 40 crores பணத்தை கொடுத்து உன்னை செட்டில் பண்ணிடுறப்பா, அவன் குடும்பத்தில் லைஃபாக நீ நல்லா ஜாலியாக ஆகலாம். நீ வந்துட்டு பல 5 வருஷங்களா ஃபுல்லாகவே இந்த ஆட்சியோடு நல்லா இருந்தா கூட உன்னால் வந்து மாதத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் 1.25 லட்சம் தான் வாங்க முடியும். நீ இந்த பணத்தெல்லாம் உன் கண்ணால் பார்க்க கூட முடியாது அப்படின்னு ஆசை காட்டி உனக்கு முன்னாடியே ஒரு 20 எம்எல்ஏக்கள் ஆல்ரெடி ஓகே சொல்லிட்டாங்கப்பா. நீ சொன்னா 21வது எம்எல்ஏ நீ தான், நீ ஓகே சொல்லிட்டா. இன்னொன்று உனக்கு பாரு, உங்க வந்து அமைச்சரவையில் வந்து 35 பேருக்கு அவங்களுக்கு தான் அமைச்சரவையில் இருக்குதான், உனக்கு அமைச்சரவையில் எதுவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி அங்கவா இங்கே வந்தேன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா உனக்கு அமைச்சரவையில் இடமும் உண்டு, புரியுதா? இப்படி இதெல்லாம் தவறான்னு எனக்கு தெரியலங்க. இது தவறாங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு ஆஃபர், ஜாப் ஆஃபர் தரோம், ஒரு வேலை வாய்ப்பு இருக்குதுங்கன்னு சொல்லி ஒரு வேலை வாய்ப்பு திட்டம் நடத்துறது தவறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தொகுதியில எம்எல்ஏவா இருக்காங்க சார். அவங்கள வந்து எங்க கட்சிக்கு வந்துருங்க, ஆட்சியை கவிழ்த்தரலாம் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு தப்பான விஷயம்? மக்களை பாத்துக்கிறதுக்காக ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏவே பாத்துக்கிறதுக்காக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது தவறாங்க. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.